ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? தௌவாவை கொண்டு சோதிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்து பூங்காவில் இருந்து பூமிக்கு வந்தவங்க. நம்மெல்லாம் பூமியில் பிறந்து பூமியில் வளர்ந்து எல்லாம் செஞ்சு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் உயர்த்துமா. சொர்க்கத்தில் இருந்து கீழே வந்தவங்களுக்கு சிரமங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஏசியில் இருந்துட்டு நம்ம வெளியே போனோம்னாக்க ஒரு மாதிரியான வெக்கம் ஏற்படுது இல்லை? அதே மாதிரி தானே சொர்க்கத்தில் இருந்துட்டு அவங்க பூமிக்கு வந்தவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ அதை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்க எந்த பாவமும் செய்யலை, ஒரே ஒரு பாவம் என்ன செஞ்சாங்க? பழத்தை அல்லாஹ் தடுத்தான், தடுத்த கனியை அவங்க சாப்பிட்டாங்க. அந்த ஒன்று செஞ்சாங்க. அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் என்னெல்லாம் நம்ம தடுத்துருக்கான், என்னெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதை ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவில் எப்படி சாதனை படைச்சாங்களோ 100 வருடம் தனிமையில் இருந்து அல்லாஹ்ட்ட அழுது கேட்குறாங்க. அதுக்கு பிறகு மனைவியோட சேர்ந்து 200 வருடம் அழுது கேட்குறாங்க. 300 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை மன்னிச்சிட்டேங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அன்னைக்கு எவ்வளவு பேரானந்தம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள். நம்மளுக்கு வரக்கூடிய ஆசுராவுடைய நாளில் தௌபாவை மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ்வுடைய நாவில் இருந்து வந்திருக்குன்னா அந்த மன்னிப்பு அவங்களுடைய பிள்ளைகளான நமக்கு அல்லாஹ் தருவான் இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாவம் தெரியும், அதனால் கேட்டாங்க. நம்ம 1 2 செஞ்சு வச்சுருக்கோம். அப்போ நம்ம கேட்கணும் அல்லாஹ்ட்ட, ரப்பனா லலம்னாங்க அன்புசனா இல்லம் தௌஃபிர்லனா தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாசிரீன் நம்ம துவா ஓதும் போதே நான் அநியாயம் செய்துட்டேன் அப்படி தானே கேட்டாங்க. நீ எங்களை மன்னி கேட்டால் எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு தான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அந்த ஒரு சுவடோடு நாமளும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு நாமளும் தௌபாவில் வெற்றி அடையக்கூடியவர்களாக, இஸ்திக்பாரில் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா